எங்கே வந்திருக்கோன்னா நம்ம டோல்கேட்டில் இருக்கிற ஆர்கே மிஸ்க்கு தான் நம்ம இப்போ சாப்பிட வந்திருக்கோம். கைஸ் நாங்கள் இப்போ வந்து சாப்பிட போகிறோம். என்ன சாப்பிட போகிறது என்ன இங்கே இருக்குன்னே தெரியல, போயிட்டு சொல்கிறோம். ஆர்டர் கைஸ் அதுக்கு முன்னாடி அவங்களுடைய என்ட்ரன்ஸ் ஆம்பியன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? அவ்வளோ அழகாக செம்மையாக கிட்ஸ்க்கெல்லாம் பாருங்க, நமக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நம்ம சாப்பிடலாம். ஏன்னா கிட்ஸுக்கு அவங்க பாட்டுக்கு அவங்க விளையாடலாம், நம்ம வந்து அழகாக அங்கே உட்காந்து சாப்பிடலாம். வெளியே உட்காந்து சாப்பிட்றதுக்கு கூட நம்மளுக்கு அந்த மாதிரி அவ்வளோ சூப்பராக அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போதைக்கு நாங்கள் இதை தான் நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். இன்னும் சாப்பிடல, சாப்பிட்டுட்டு ஃபுட்டு எப்படி இருந்துச்சுன்ட்டு நாங்கள் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் ரிவ்யூ பண்ணுறோம். லாஸ்ட்டாக நாங்களே குழந்தைகள மாதிரி எவ்வளோ ஃபன் பண்ணுண்டு வீடியோவோட லாஸ்ட்டில் பாருங்கள், அப்போவே உங்களுக்கு தெரியும். காய்ஸ் வாங்க நம்ம இப்போ சாப்பிட போகலாம். காய்ஸ் இது வந்து டிராகன் சிக்கனா, பார்க்கவே ரொம்ப ஸ்பைஸியாக இருக்குது. நான் சாப்பிட்டு பார்க்க போகிறேன், எப்படி சொல்கிறேன். காரமாக இருக்குது, இனிப்பாக இருக்குது, புளிப்பாக இருக்குது, எல்லாம் மிக்சடாக இருக்குது. பட் நல்லா இருக்கு. ரைஸ் இது வந்து கோபி மஞ்சூரியன். இங்கே ஒரு ஆள் வந்து நான்வெஜ் சாப்பிடாது, அவருக்காக நம்ம கோபி மஞ்சூரியன் வாங்கியிருக்கோம். இருந்தாலும் நான் வந்து அதை வந்து ட்ரை பண்ண போகிறேன். நெக்ஸ்ட் வந்து அர்ஹானுக்கு மட்டும் கல் தோசை. ஸோ அவனுக்கு சாப்பாடு விட்டுற மாதிரி நானும் கொஞ்சம் சாப்பிட்டுக்கிறேன். அவன் சாப்பிட்றாங்கிறான். ரைஸ் அடுத்து வந்து பட்டர் நான், அப்புறம் வந்து பள்ளிப்பாளையம் சிக்கன். இது ரெண்டையும் சாப்பிட போகிறோம். அது எப்படி சரியாட்டா? பட்டர் நான், பள்ளிப்பாளையம் சிக்கன். தேங்காய் எண்ணெயில் செய்வாங்களோ? பள்ளிப்பாளையம்ல தேங்காய் எண்ணெய். ஃபர்ஸ்ட் டைமாக சாப்பிட்றேன், செம்ம காரம், எனக்கு பொறையே இருந்துச்சு. பயங்கர காரமாக இருக்குது, நல்லா இருக்குது. தேங்காய் எண்ணெயில் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பெப்பர் பார்பிக்யூ சாப்பிட போகிறோம். எப்படி சாப்பிட்டுட்டு அதையும் அப்படியே யூஸ் பண்ணுறேன். நீங்கள் அதுக்கு வந்து நமக்கு சைடிஷாக ஏதோ முட்டைக்கோஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒருவேளை இதோட வச்சு சாப்பிட்ணுன்னு நினைக்கிறேன். இந்த டிஷ்ஷை தான் ஃபஸ்ட் டைமாக சாப்பிட்றேன் நான். எப்படி இருக்குன்னு சாப்பிட்றேன் சொல்கிறீங்க. இந்த சாப்பிட மாட்டீங்க, இதோட இது டேஸ்ட் எப்படி உங்களுக்கு தெரியுது? நானும் சாப்பிட மாட்டேங்கிறீங்களே. ஃப்ளேவர் ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்குது. சாப்பிடும்போது வந்து ஆட்டுக்கறி சாப்பிட்ற மாதிரியும் இருக்குது. இதோட ஒருவேளை சேர்த்து சாப்பிட்டா டிஃப்ரெண்ட் சேஞ்ச் ஆகுதான்னு பார்ப்போம். இது எல்லாத்தையும் விட ஹோட்டலோட ஓனரே வந்து எப்படி உங்களுக்கு கவனிச்சாங்க, சாப்பாடுலாம் எப்படி இருக்குன்ட்டு நம்ம கிட்ட வந்து அடிக்கடி கேட்டுகிட்டே இருந்தார். அதுவே மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. வந்து ரொம்ப காரமாக இருக்குது, முடியல, செம்ம காரம். காரம் சாப்பிட்றவங்க இதை சாப்பிடுங்க, இல்லைன்னா ட்ரை பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் வந்து பிரியாணி, சிக்கன் பிரியாணி. இது என்ன பிரியாணி? வெறும் சிக்கன் பிரியாணி. வெறும் சிக்கன் பிரியாணி தான். அது எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு சொல்கிறேன். எல்லாமே நல்லா இருக்குது. அதிகமாக காரமாக சாப்பிட்றவங்க வந்து நல்லா சாப்பிட்லாம், சூப்பராக இருக்குது. பிரியாணி வந்து அப்படியே நான் பண்ணுற ஃப்ளேவரில் இருக்குது, சூப்பராக. அந்த மாதிரி நானும் இதே ஃப்ளேவரில் தான் பண்ணுவேன். ஆமாம், எல்லாமே சூப்பராக இருக்குது, எதுவுமே குறை சொல்கிற அளவுக்கு இல்லை, எல்லாமே சூப்பராக இருக்குது. பேர் என்ன? பட்டர் சிக்கன், சிக்கன் நூடுல்ஸ். இது பாருங்க கைஸ். நெக்ஸ்ட் வந்து என்ன ட்ரை பண்ணுறேன்னா சிக்கன் நூடுல்ஸ். அஜுவாக்கு சிக்கன் நூடுல்ஸ் எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணால் நான் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்றேன். நான் பெருசாக நூடுல்ஸ்லாம் சாப்பிட்டதில்லை எங்கேயுமே. எனக்கு நூடுல்ஸ் மோஸ்ட்லி பிடிக்காது. ஃபஸ்ட் டைமாக இங்கே ட்ரை பண்ணுறேன். இவ்வளோதான் நான் சாப்பிடுவேன், இதுக்கு மேலே நான் சாப்பிட மாட்டேன். ரொம்ப சூடாக இருக்குது, சொன்னது எல்லாமே சூடாக இருக்குது, நல்லாவும் இருக்குது.
மைனஸ் மட்டும் கொடுப்பாங்க ரெட் கலர்ல. அதுவும் கொடுக்கலையா? ஒன்லி மைனஸ் மட்டும் மசாஜ் அதுவும் தரல. ஒன்லி மைனஸ் மட்டும் தான் கொடுத்தாங்களா? நல்லா இருக்கா? எனக்கு மைனஸ் பிடிக்கவே பிடிக்காது. நீங்க சாப்பிடுவீங்களா மைனஸ்? நல்லா இருக்கு. எல்லா இடத்துலையும் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பெருசா பெரிய டேஸ்டா அந்த மாதிரி எதுவும் சொல்றதுக்கு இல்லை. நல்லா இருக்கு. ஆனால் நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது, நல்லா இருக்கு. ஓகே, அஜ்வா லெக் பீஸ், பிரியாணியில் உள்ள லெக் பீஸ் அஜ்வா எடுத்துக்கிட்டேன். நான் வந்து நெக்ஸ்ட் வந்து பட்டர் சிக்கன் ட்ரை பண்ணுறேன். ஆமாம், உங்களுக்கு கஷ்டங்களா மதியத்தை? உங்களதான் பட்டர் சிக்கன் கூட நான் எவ்வளவு பாசமா நான் வச்சு சாப்பிட்றேன். நீங்க உட்கார எங்கடா போற வாட வந்து சாப்பிடு. பிரியாணி சாப்பிட்டா அப்புறமா சாப்பிடு. ஏன்னா மதியக்குள்ள கொடுக்க முடியாதுலண்ணா. பட்டர் நான் நீ சாப்பிடு. நீ சாப்பிட கூடாது. அத்தைக்கு லெக் பீஸ் கொடுத்தா வச்சுட்டாங்க. அமைதி சாப்பிடு. நீ சாப்பிடு. உட்கார உட்கார சாப்பிட்டு சொல். இவர் வீடியோல இருக்காரு. அம்மா டபி பீஸ் பன்னீர் பட்டர் நானுக்கும் பட்டர் நான் பட்டர் நானுக்கும் பட்டர் சிக்கனோட வச்சு சாப்பிடும்போது ரொம்ப அப்படியே சூப்பராக அமிர்தமாக இருக்குது. நல்லா இருக்குது. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். இது எல்லாத்தையும் விட இது ரொம்ப இந்த காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்குது. உங்களுக்கு யூடியூப் போட மதியத்தில் லைக் இருக்குங்களா? நீங்கள் சாப்பிட்ட டிஷ் எல்லாம் நல்லா இருந்துச்சா? மொழியே சரியில்லையே. இவ்வளோ காமிக்கலாமா? அஜ்வா, நீங்கள் சாப்பிட்டதெல்லாம் நல்லா இருந்துச்சா? உங்களுக்கு என்ன டிஷ் பிடிச்சிருந்துச்சு? லெக் பீஸ். ஓகே, தேங்க்யூ. அர்ஹான், உனக்கு? அடுத்தபடியாக நாம் சாப்பிட இருப்பது கீ தோசையா? இல்லை, கீ ரோஸ்ட் இல்லை, பொடி தோசை. சாரி ஃபார் அந்த டிஸ்டர்பன்ஸ். பொடி தோசை. நிறைய வெரைட்டியாக சாப்பிட்டதுனால என்ன நாங்கள் சாப்பிட்றோம்னே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். இது வந்து பொடி தோசை இப்போ சாப்பிட போகிறது. அதையும் சாப்பிட்டு சொல்கிறேன். வித் தேங்காய் சட்னி கொஞ்சம், அதோட சாம்பார் கொஞ்சம். நல்லா இருக்கும் தோசை. எல்லாமே நாங்கள் சாப்பிட்டோம். நெக்ஸ்ட் வந்து ஜூஸ் ஐட்டம் ட்ரை பண்ணலான்னு இருக்கோம். இதே வயிறு ஃபுல்லாக இருக்குது. அது வேறு ஆர்டர் பண்ணியாச்சு. எப்படி சாப்பிட போகிறோன்னு தெரியல. ஆமாம், பாயாசம் வேறு வருதான். அது என்ன பாயாசம்? எக்ஸ்கியூஸ் மீ, அது என்ன பாயாசம்? தாபா ஸ்பெஷல் பாயாசமா? ரொம்ப சவுண்டாக இருக்குது காய்ஸ். இது வந்து தாபா ஸ்பெஷல் பாயாசமா. இது வந்து இந்த ஹோட்டலோட ரொம்ப முக்கியமான டிஷ்ஷு. நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். காய்ஸ், ஃபைனலாக நம்ம எல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஃபைனலி மொஜிட்டோவோட நம்ம இதை ஃபினிஷ் பண்ணிக்கிற வேண்டியதான். எதுவுமே குறை சொல்கிறதுக்கு இல்லை. மொஜிட்டோவில் இருந்து நம்ம சாப்பிட்ட ஐட்டம் எல்லாமே சூப்பராக இருக்குது. முக்கியமாக சொல்லணும்னா இந்த தாபா பாயாசத்தை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். இவ்வளோ சாப்பாடு சாப்பிட்டோம். வெளில பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும். நான் சொல்ல போகிற ரேட்டை நீங்கள் கேட்டிங்கன்னா நீங்களே ஷாக் ஆகிடுவீங்க. வெறும் 2,500 தான் ஆயிருக்கு. நாங்கள் அவ்வளோ ஒரு ஃபுட்டு சாப்பிட்டோம். நான் நினச்சேன் ஒரு 5K வந்துடும் நம்மளுக்கு அப்படின்னு நினச்சேன். ரொம்ப கம்மி. 2.5K ஒன்லி. போட மாட்டேன் காய்ஸ். இவங்க தான் எங்களுடைய ஸ்பான்சர் இன்னைக்கு. காய்ஸ், எல்லோரும் சாப்பிட்டு கடைசியாக குழந்தைங்களோட நாங்களும் குழந்தைகளாக மாறி கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு என்ஜாய் பண்ணிட்டு ஒரு சில ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு திரும்ப நாங்கள் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஓகே, பாய். பட் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. நல்லா என்ஜாய் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு பிளேஸு. நீங்கள் கண்டிப்பாக விசிட் பண்ணி சாப்பிட்லாம். உங்கள் குழந்தைங்களோட என்ஜாய் பண்ணலாம்.